தாவிக ஆட்சி கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டியதாக கூறப்படும் விவகாரத்தில் செந்தில் பாலாஜி அவரது சகோதரர் இதுவரை ஆஜராகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் உள்ளார். ராகவேந்தர் வணக்கம். தற்பொழுது தாவிக தரப்பிலிருந்து கூறப்பட்ட வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி இதுவரை ஆஜராகவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழக ஆட்சியை கவிழ்க்க முயன்றதாக கூறப்படும் வழக்கில் இன்று விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக் குமார் ஆகியோருக்கு சென்னை போலீசார் சம்மன் அளித்திருந்தனர். ஆனால் இதுவரை எதுவும் இவர்கள் இருவருமே ஆஜராகவில்லை. இவர்களது சார்பாக வழக்கமாக ஒரு வழக்கறிஞர்கள் கூட தற்போது வரை ஆஜராகவில்லை என்று ஒரு தகவலானது தற்போது வெளியாகி இருக்குது. தாவேக்காவிடம் பேரம் பேசி குற்றச்சாட்டு எழுந்ததன் அடிப்படையில் ஐடிபிஎஸ் திருவல்லிக்கேணி சேர்ந்த அரும்பாக்கத்தை சேர்ந்த திருநாவுக்கரசு மற்றும் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்களான மேடவாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன், நரேஷ், ரமேஷ், கார்த்திக் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதுவரை இந்த வழக்கு தொடர்பாக மொத்தமாக 9 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் மேலும் இந்த திட்டத்திற்கு 180 கோடி ரூபாய் அளவுக்கு பணம் ஒதுக்கியதாகவும் ஒரு குற்றச்சாட்டானது எழுந்தது. இந்த வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி மற்றும் அவர் சகோதரர் பின்னணியில் இருப்பதாக கூறியதை அடுத்து, அதாவது இந்த திருநாவுக்கரசு இந்த பின்னணியில் முழுமையாக செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமார் இருப்பதாக ஒரு வாக்குமூலத்தை அளித்திருந்தார். அந்த வாக்குமூலமானது வழக்கு பதிவு, அதாவது வழக்கு எஃப்ஐஆரிலும் கூட இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த சம்மனானது அனுப்பப்பட்டிருந்தது. கரூரில் இருக்கக்கூடிய அவரது வீட்டிற்கு அனுப்பப்பட்ட போதும் தற்போது வரை, அதாவது இன்று விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று திருவல்லிக்கேணி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் திருவல்லிக்கேணி போலீசார் காவல் நிலையத்தில் இதுவரை இருவருமே ஆஜராகவில்லை. அதாவது செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் இருவரும் ஆஜராகவில்லை. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக அவர்களது சார்பாக ஒரு வழக்கறிஞர்கள் கூட ஆஜராகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. பொதுவாக இது போன்ற ஒரு முக்கிய பிரபலங்கள் ஆஜராக வேண்டும் என்று கூறப்பட்டால் அவர்கள் ஆஜராகவில்லை என்றால் அவர்களது சார்பாக ஒரு வழக்கறிஞர்களுக்கு ஆஜராக வேண்டும். ஆனால் தற்போது வரை இந்த விசாரணைக்கு சம்மனுக்கு அனுப்பப்பட்டிருந்த எந்த ஒரு பதிலும் அளிக்காததை அடுத்து தற்போது மேலும் இன்னொரு சம்மன் திருவல்லிக்கேணி போலீசாரால் அனுப்பப்படும். அதற்கும் அவர் சரியான முறையில் அனுப்பவில்லை என்றால் அவரை நேரடியாக அவர்கள் இருவரையும் நேரடியாக கைது செய்வதற்குண்டான முகாந்திரம் இருப்பதாக திருவல்லிக்கேணி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தற்போது இந்த இருவருமே தற்போது செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் இருவருமே தற்போது தலைமறைவாக தான் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்று இந்த இவர்களது, அதாவது செந்தில்குமார் சகோதரர் அசோக்குமாருக்கு ஜாமீன் மனு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான விசாரணை இன்றுதான் வர இருக்கிறது. அதன் பின்புதான், அதாவது விசாரணைக்கு முன்ஜாமீன் கேட்டிருந்த நிலையில் இந்த ஜாமீன் கொடுக்கப்பட்டிருந்தால் அவர்கள் எளிதாக வெளியே வரக்கூடும். எனவே இந்த வழக்கு தொடர்பாக திருவல்லிக்கேணி போலீசாருக்கு கொடுத்த சம்மன் சார்பாக எந்த ஒரு பதிலும் அளிக்காது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகளும் இது தொடர்பாக விசாரணை, அதாவது ஆலோசனை நடத்தி வருவதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.